டிங்கு டிங்கு ரெண்டு பேரும் இன்னும் எந்திரிக்கலையா? டிங்கு என்ன ஒரு மாதிரி அணைச்சிக்கிட்டு இருக்கா? டிங்கு ஐயோ கடவுளே, பிள்ளைக்கு நல்ல காய்ச்சல் அடிக்குதே. ஐயோ நேத்து பிள்ளைய போட்டு அந்த அடி அடிச்சிட்டமே, அந்த பயத்துல தான் பிள்ளைக்கு காய்ச்சல் வந்துருச்சு போல. ஐயோ இல்லப்பா, இல்ல அழாத, ஒண்ணும் இல்ல. ஐயோ பிள்ளைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையே. ரேணு, டிங்குக்கு என்னாச்சு ரேணு? ஐயோ அக்கா, பையனுக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குதுக்கா. அட கடவுளே, ஐயோ ரேணு, நான் நேத்தே சொன்னேன்ல அவனை போட்டு அடிக்காத, அவனுக்கு பயத்துல காய்ச்சல் வந்துரும்னு. இப்ப பாரு எப்படி கொதிக்குதுன்னு உடம்பெல்லாம். ஐயோ அக்கா, ஏதோ கோவத்துல அடிச்சிட்டேன்க்கா, இப்படி காய்ச்சல் வரும்னு நினைக்கல. ஐயோ எப்பவும் போட்டு அடிக்கிறதா இருந்தா சரி, எப்பவும் நம்ம பாசமா பார்த்துட்டு திடீர்னு ஒரு நாள் போட்டு அடிச்சோம்னா அதுங்களுக்கு பயத்துல இப்படிதான் காய்ச்சல் வந்துரும். என்ன ரேணு நீ? ஐயோ சரி வா, ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போலாம். இல்லக்கா, என்கிட்ட மருந்தெல்லாம் இருக்கு, முதல்ல மருந்தெல்லாம் கொடுத்து பாப்போம்க்கா, அதுக்கப்புறமா சரியாகலனா வேணா ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய்க்கலாம். ஐயோ சரி ரேணு, சரி வெறும் வயித்துல மருந்து ஊத்தாத, சாப்பாடு வடிச்சிட்டேன், கொஞ்சம் பால் ஊத்தி உடைச்சு கொண்டு வரேன், பிள்ளைக்கு 2 வாய் ஊட்டிட்டு அதுக்கப்புறமா மருந்து கொடு. சரிக்கா. அப்புறம் ரேணு, இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க 2 பேத்துக்கு தடுப்பூசி போடணும்ல, அதுக்கு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும். நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், சாப்பாடு குழம்பு எல்லாம் செஞ்சுட்டேன். நீ பிள்ளைங்களுக்கு சாப்பாடை ஊட்டிட்டு பிள்ளைங்களை பார்த்துக்க. நான் ஒரு எட்டு போய் அது என்ன ஏதுன்னு பார்த்து ஊசி போட்டுட்டு பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்துடுறேன். சரிக்கா. நீயும் அமுதாவும் மட்டுமா போறீங்க? இல்ல ரேணு, மருமகன் வருவாருன்னு நினைக்கிறேன். நானும் அமுதாவும் பிள்ளைங்களை எடுத்துட்டு மருமகன் கூட போயிட்டு வந்துடுறோம். சரிக்கா, பாரு நீ பார்த்து போயிட்டு வா, பிள்ளைங்களை நான் பார்த்துக்கிறேன். சரி இரு, முதல்ல இவனுக்கு நான் சோறு எடுத்துட்டு வரேன், கொடுத்துட்டு அப்புறமா மருந்து கொடு. சரிக்கா. சோ கடவுளே, பிள்ளைக்கு காய்ச்சல் வர்ற அளவுக்கு பயந்துருக்கான். செல்ல குட்டிங்களா, அம்மா எங்கடா காலையிலேயே நம்மள அழகா ரெடி பண்ணி விட்டுருக்காங்கன்னு பாக்குறீங்களா? நம்ம எங்க போறோம் தெரியுமா? 2 செல்லங்களுக்கும் தடுப்பூசி குத்துறதுக்கு போறோம். டேய் கண்ணா, என்னடா எப்பவுமே அழுதுகிட்டே இருப்ப, இன்னைக்கு தான் அழாம சமத்தா இருக்க. ஆனா இன்னைக்கு உன்னை ஊசி குத்தி அழ வைக்க போறாங்களேடா. ஏற்கனவே உன்னோட எல்லா அத்தைங்களும் எங்க மருமகனை மட்டும் எப்ப பார்த்தாலும் அழ வைக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. இன்னைக்கு உன்னோட சேர்ந்து உன் குட்டி பாப்பாவும் சேர்ந்து அழ போறா. ஐயோ என்னதான் பண்ண போறனோ, உங்களை எப்படி சமாளிக்க போறனோ தெரியலையேடா. அம்மதா, ஆஸ்பத்திரி போக ரெடி ஆயிட்டியாம்மா? ரெடி ஆயிட்டம்மா. சரி சரிம்மா. மருமக போன் பண்ணாரா? எப்ப வரேனாரு? கூப்பிட்டம்மா, இன்னொரு 10 நிமிஷத்துல வந்துருவாரு. சரிம்மா அமுதா. அப்புறம் பிள்ளைங்களுக்கு நல்லா 2 பேருக்கும் நல்லா வயிறு நிறைய பால் கொடுத்துருமா. அப்புறம் ஊசி போட்டாங்கன்னா அப்புறம் அழுதுகிட்டே கிடக்குங்க, பாலும் குடிக்காதுங்க. அதனால இப்பவே பால் கொடுத்துரு. 2 பேருக்கும் பாலெல்லாம் கொடுத்துட்டம்மா. பால் கொடுத்துட்டு தான் ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விட்டேன். சரி சரிம்மா. அப்புறம் பிள்ளைங்களுக்கு தொப்பி எல்லாம் போட்டு விடு, அப்படியே எடுத்துட்டு போக முடியாது, வெளியே நல்லா காத்தா இருக்குல்ல, தொப்பி எல்லாம் போட்டு விடு சரியா? சரிம்மா. சரிம்மா, எல்லாம் எடுத்து வச்சுக்க. அப்புறம் இந்த டிங்கு பையலுக்கு ஒரே காய்ச்சலா இருக்கு, அவனுக்கு நான் கொஞ்சம் பால் சோறு மட்டும் உடைச்சு கொண்டு கொடுத்துட்டு வந்துடுறேன். என்னது டிங்குக்கு காய்ச்சலா? என்னாச்சுமா? அது ஒண்ணும் இல்லம்மா, அது ஏதோ அவனுக்கு திடீர்னு காய்ச்சல் வந்திருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவனுக்கு மருந்தெல்லாம் கொடுக்குறாரேனோ சரியாயிடும். நீ பிள்ளைங்களை பாத்துக்க, நான் இப்பதான் வந்துடுறேன். சரிம்மா. செல்ல குட்டிங்களா, நல்ல வேளை உங்க பாட்டி உங்களுக்கு தொப்பி போடணும்னு ஞாபகம் பண்ணி விட்டுட்டு போனாங்க. இல்லன்னு வச்சுக்கோங்க, இப்போ உங்க அப்பா வந்து இப்படியே என் பிள்ளைய தூக்கிட்டு போற, 2 பேருக்கும் காய்ச்சல் வந்தா என்ன செய்யறதுன்னு என்னை திட்ட ஆரம்பிச்சிருப்பாரு. நல்ல வேளை. சரி சரி இருங்க, உங்களுக்கு அம்மா தொப்பி போட்டு விடுறேன். சூப்பர். இப்ப 2 செல்ல குட்டிங்களும் தடுப்பூசி போட போக ரெடி ஆயாச்சு. இல்லடா, ஒன்றும் இல்லை, அழாதீங்கப்பா. ஐயோ பாருங்க மாமா, இவனை ஊசி போடுறதுக்கு முன்னாடியே அழுகிறது
தொடங்கிட்டான். இனி ஊசி போட்டதுக்கு அப்புறம் என்ன கதையோ தெரியல. தங்கம் அவனுக்கு சூடு அடிச்சுட்டா இருக்கும், அதனாலதான் அழறான். சரி இங்க கூட நான் கொஞ்சம் அப்படி இப்படி நடக்கிறேன், அப்ப கொஞ்சம் அவனுக்கு காத்து வரும்ல, அமைதியா இருப்பான். இல்ல மாமா வேண்டாம், இருங்க பாப்போம். இப்ப கூப்பிடுவாங்களோ என்னமோ. என்ன மாமா இவ்ளோ நேரம் பண்றாங்க? 2 குழந்தைங்களை வச்சிருக்கோம், கொஞ்சம் சீக்கிரமா கூப்பிடலாம்ல மாமா. தங்கம் எல்லாரும் நம்மள மாதிரி தானே குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போட வந்திருப்பாங்க. எல்லாரும் குழந்தைங்களை வச்சிருப்பாங்க, அவங்க யாருக்குன்னு பாப்பாங்க. இருதான் முடிஞ்சிருச்சுல்ல, இனி நம்ம மட்டும் தானே. இப்போ உள்ள கூப்பிட்டுருவாங்க. சரி மாமா. இல்லடா இல்லப்பா, அழாத அழாத. ஐயோ கடவுளே, ஒரு பிள்ளையாவது அழாம இருக்கே, அது வரைக்கும் சந்தோஷம். ரொம்ப சந்தோஷப்படாதீங்க மாமா, இன்னும் கொஞ்ச நேரம் தான். இப்ப உள்ள போய் ஊசி போட்டா 2 பேரும் அழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் எப்படிதான் சமாளிக்க போறோமோ தெரியல. விடு தங்கம், பாத்துக்கலாம். முதல்ல ஊசி போட்டுட்டு போவோம், அப்புறம் பாத்துக்கலாம். இரு. என்ன அமுதா, குழந்தைங்களுக்கு உங்களுக்கெல்லாம் ஹெல்த் பரவாயில்லையா? எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்ல டாக்டர், நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. சரி அமுதா, அப்புறம் என்ன பொண்ணுக்கு தொப்பி சாக்ஸ் எதுவுமே போடல? ஐயோ டாக்டர், 2 பேருக்குமே தொப்பி போட்டு தான் டாக்டர் கொண்டு வந்தேன். இங்க வெளியே ரொம்ப சூடா இருக்குதுன்னு 2 பேரும் அழுதுகிட்டே இருந்தாங்க, அதனால தான் தொப்பியை கழட்டி விட்டேன். அப்புறம் அவளுக்கு சாக்ஸ் எது போட்டாலும் பத்தவே மாட்டேங்குது டாக்டர். எல்லா சாக்ஸுமே பெருசா இருக்கு, எது போட்டாலும் அவந்து போகுது. அதனால தான் டாக்டர் போட்டு விடல. இங்க பாருங்க அமுதா, குழந்தைங்க 2 பேரும் வெயிட் கம்மியா இருக்காங்கல்ல, எப்பவுமே நல்லா சூடா வச்சிருக்கணும். அப்பதான் குழந்தைங்க நார்மல் வெயிட்டுக்கு வருவாங்க. வீட்டில் இருந்தாலும் தொப்பியெல்லாம் வேண்டாம், சாக்ஸ் வேண்டாம்னு நினைக்க கூடாது. தொப்பி சாக்ஸ் எல்லாம் எப்பவுமே குழந்தைங்களுக்கு போட்டு விட்டுட்டே இருக்கணும், அப்பதான் குழந்தைங்க வெயிட் வைப்பாங்க. சரிங்க டாக்டர், இதுக்கப்புறம் கவனமா போட்டு விட்டுடுறேன். சரி அமுதா, ஒரு 2-3 மாசத்துக்கு குழந்தைங்களை எப்பவுமே நல்லா சூடா வச்சிருங்க, சரிங்களா? சரிங்க டாக்டர். சரி, அப்போ குழந்தைங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுடலாமா? சரிங்க டாக்டர். என்ன கதிர், குழந்தைங்களை விட அமுதா ரொம்ப பயப்படுறாங்க போலயே. ஐயோ ஆமா டாக்டர், அவளுக்கு சரியான பயம்தான். என் பிள்ளைங்க கூட தைரியமா இருப்பாங்க போல, அவங்களுக்கு இருக்கிற தைரியம் இவளுக்கு இல்ல. கதிர், ஆனா நீங்க தைரியம் இல்லைன்னு சொன்னதை நான் ஒத்துக்க மாட்டேன் கதிர். ஏன்னா குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி உள்ள அமுதாவா இருந்திருந்தா நீங்க சொல்றது சரி. ஆனா 2 குழந்தைய பெத்த அமுதாவை பார்த்து தைரியம் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. உங்களை விட அதிகமான தைரியம் அவங்களுக்கு இருக்கு கதிர். ஐயோ ஆமாங்க டாக்டர், தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க. சரி 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 அமுதா, குழந்தைங்களோட ட்ரெஸ் கொஞ்சம் கழட்டுங்க, இன்ஜெக்ஷன் போட்டுடலாம். சரிங்க டாக்டர். இல்ல இல்ல இல்ல, ட்ரெஸ் கழட்டுனதுக்கே அழகியா? அப்ப இப்ப ஊசி குத்துனா என்ன பண்ணுவீங்க? சரி சரி, ஒண்ணும் இல்ல, சின்ன ஊசி தான், அழாம இருக்கணும் சொல்லுங்களா? நர்ஸ், இன்ஜெக்ஷன் கொடுங்க. இந்தாங்க டாக்டர். இல்ல இல்ல இல்ல, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஐயோ கையல், அம்மாக்கு திடீர்னு இப்படி ஆகும்னு நினைக்கவே இல்லை கையல். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜீவா அண்ணனும் அஸ்வின் அண்ணனும் பணத்தை ரெடி பண்றதுக்காக போயிருக்காங்க, என்னால எதுவுமே ரெடி பண்ண முடியலையே கையல். ஐயோ கவலைப்படாதீங்க சக்தி, நம்ம என்ன பண்றது? ஜீவானனுக்கும் அஸ்வினனுக்கும் நிறைய பேருக்கு தெரியும், அவங்களால இந்த பணத்தை எப்படியாவது ரெடி பண்ண முடியும். ஆனா நம்ம என்ன சக்தி பண்றது? இவ்வளவு பெரிய தொகையை நம்மளால எப்படி ரெடி பண்ண முடியும் சக்தி? 10,000 20,000னா யார்கிட்டயாவது கேட்கலாம். 5 லட்சம் 7 லட்சம்ங்கிறதெல்லாம் எப்படி சக்தி? அதுவும் ஒரே நாள்ல யார்கிட்ட போய் கேட்கறது சக்தி? ஐயோ அதான் கையல், எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி அண்ணனுக்கு எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணிட்டு வந்துட்டா பரவாயில்ல. டி சக்தி, சிவாண்ண, டி சக்தி, அம்மாக்கு இப்ப எப்படிடா இருக்கு? எதுவுமே தெரியலண்ண, உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க, ஐசியூல வச்சிருக்காங்க, பார்க்க கூட விட மாட்டேங்கிறாங்கண்ண. ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்க்கவே முடியும். ஐயோ கடவுளே, எனக்கு விஷயத்த கேட்டதும் என்ன பண்றதுன்னே தெரியலடா. உடனே கிளம்பி வந்துட்டோம். அப்புறம் 5 லட்ச ரூபாய் பணம் கட்டணும்னு சொன்னாங்களாமே, என்னடா பண்ணீங்க?
அண்ணா அதானே பணத்தை ரெடி பண்றதுக்கு தான் ஜீவா அண்ணனும் அஸ்வின் அண்ணனும் போயிருக்காங்க. ஐயோ சக்தி, என்கிட்ட இருக்கிற பணம் அக்கௌண்ட்ல உள்ளது, அப்புறம் ஆஃபீஸில் கூட கடன் கேட்டு பார்த்தேன்டா. மொத்தம் என்னால் 1,50,000 தாண்டா ரெடி பண்ண முடிஞ்சுது. அதை எடுத்துட்டு வந்திருக்கேன். இனி ஜீவானனும் அஸ்வினனும் எவ்வளோ ரெடி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, பார்ப்போம்டா. டி சிவா, எப்படா வந்த? இப்போதானே வந்தேன். என்னாச்சுண்ணே, பணம் ஏதாவது கிடைச்சதாண்ணே? டேய், என்னால் ஒரு 2,00,000 ரூபாய் தாண்டா ரெடி பண்ண முடிஞ்சது. அப்புறம் நம்ம அஸ்வின் ஹோட்டலை வித்துட்டான்டா. ஹோட்டலை வித்து 4,00,000 ரூபாய் ரெடி பண்ணியிருக்கான்டா. என்னது? டே அஸ்வின், ஹோட்டலை வித்துட்டியா? என்னடா அது? அது உன்னோட இத்தனை வருஷம் உழைப்புடா. அதை போய் வித்துருக்க. பணத்தை எப்படியாவது வேற ஏதாவது பண்ணி ரெடி பண்ணியிருந்துருக்கலாம்லடா. இல்லைண்ணே, வேற எல்லார்கிட்டையும் கேட்டு பார்த்தாச்சு. பணத்தை எப்படி ரெடி பண்றதுன்னே தெரியலண்ணே. அதனால தானே நம்ம கிட்ட இருக்கிறது அந்த ஹோட்டல் மட்டும் தானே. அதனால தானே அதை வித்துட்டேன். ஐயோ என்னடா அஸ்வின், அந்த ஹோட்டலை இந்த நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு நீயும் ஸ்வேதாவும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க. என்னென்ன பண்றது? அம்மா நம்மளையெல்லாம் வளர்க்குறதுக்கு பட்ட கஷ்டத்தை விட இதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லைண்ணே. முதல்ல நம்ம அம்மா பொழைச்சி வரணும். அதுக்காக இதெல்லாம் பண்றது ஒரு பெரிய விஷயமே இல்லைண்ணே. முதல்ல பணத்தை கொண்டு போய் கட்டி அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ண சொல்லணும்ண்ணே. ஆமாண்டா அஸ்வின். அண்ணா, நான் ஒரு 1,50,000 ரூபாய் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேண்ணே. முதல்ல 5,00,000 ரூபாய் கட்ட சொன்னாங்கல்ல, முதல்ல 5,00,000 கட்டி ஆப்ரேஷன் பண்ண சொல்லுவோண்ணே. அதுக்கப்புறம் பாக்கி எவ்வளோன்னு பார்த்து ஏதாவது ரெடி பண்ணி கட்டிக்கலாண்ணே. சரிடா சிவா, அப்போ நான் ரிசப்ஷனில் போய் பணத்தை கட்டிட்டு வரேன். நீ போய் டாக்டரை போய் பார்த்து என்ன ஏதுன்னு கேளு, சரியா? சரிண்ணே. 1 hour later. டாக்டர், எங்க அம்மாவுக்கு இப்போ எப்படி இருக்கு டாக்டர்? சாரி சார், நாங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணோம், ஆனால் உங்கள் அம்மாவை எங்களால் காப்பாற்ற முடியல. ஐயோ அம்மா, அம்மா எங்களை விட்டு போயிட்டீங்களேம்மா. ஐயோ சக்தி, அழாதீங்க சக்தி. தேடி பார்த்தேனே காணோம் உன்ன, கண்ணாம்பூச்சிய பாணி வெல்ல. தாயே உயிர் பிரிந்தாயே, என்ன தனியே தவிக்க விட்டாயே. இன்று நீ பாடும் பாட்டுக்கு நான் தூங்க வேணும். நான் பாடும் பாட்டுக்கு தாயே நீ உன் கண்கள் திறந்தாலே போ.